டென்ஷனா இருக்கியா? நீ ஏன் இங்க வர்ற? உன்னை யார் இங்க வர சொன்னா? அட ஏப்பா பதற? நான் உன் ஆளுதான். என்ன ஏன் ஆளா? லைலாவும் குசு மேடமும் தான் உன்னை வந்து பாத்துக்கிற சொன்னாங்க. உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்னைய செய்ய சொன்னாங்க. அதுக்காகத்தான் வந்திருக்கேன். அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணியாச்சு, நீ கிளம்பலாம். ஏற்பாடு பண்ணிருக்கோம்னு இவ்வளவு டென்ஷனா இருக்க? நல்ல ஏற்பாடு பண்ண உனக்கு எதுக்கு டென்ஷன்? என்னடா என்ன வம்புலுக்கு வந்தியா? வில்லன்னா நல்ல ஸ்ட்ராங்கா தெளிவா இருக்கணும். சும்மா மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க கூடாது. ஒரு முடிவு எடுத்தா அதுல நேர்த்தியா இருக்கணும். அதை எப்படி ஃபாலோ பண்ணணும் பிளான் பண்ணணும். அப்படி பிளான் பண்ணி அடிக்கிறத விட்டு இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருந்தா எதுக்காக? அதெல்லாம் நாங்க கரெக்டா தான் பண்ணிருக்கோம், நீ பேசாம அடங்கு. கரெக்டா தான் பண்ணிருக்கேன்னு 7 நாள் திருவிழாலையும் உன்னால எதுவும் செய்ய முடியல. இப்ப 8ஆம் நாள் திருவிழால வந்து நிக்குது. இப்பவும் நீ எதுவும் பண்ண முடியலன்னு வச்சுக்கேன். உன்னை சரியான மாங்காய் மடையன்னு முத்திரை குத்தி இந்த ஊரே உனக்கு போஸ்ட் அடிச்சு ஒட்டிடும். அதுக்கப்புறம் உன் தலையெழுத்த யாராலையும் மாத்த முடியாது. பிறந்த பச்சை புள்ள கூட உன்னை மதிக்காது. உன் பொண்டாட்டி மாதிரி தூக்கி போட்டு மிதிக்கத்தான் செய்யும். என்னடா நக்கல் பண்றியா? அட உண்மையை தனப்பா சொல்றேன். என் பொண்டாட்டி திமிர் பிடிச்சவளா இருந்தாலும் எனக்கு அடங்கி போற பொட்டி பாம்பு. ஆனா உன் பொண்டாட்டி ஒன்னும் இல்லாதவளா இருந்தாலும் எவ்வளவு திமிரு என்ன தெனாவட்டு. உன்னை விட்டு பிரிஞ்சு போய் அவ பாட்டுக்கு ஒய்யாரமாத்தானே உட்காந்துருக்கா. என் மச்சனம் கூட ஏதோ சவகாசம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஓகே நிறுத்துப்பா. இப்பதான் அவ ஓம் பொண்டாட்டி இல்லையே. டிவோர்ஸ் வாங்கி நீ தான் வேற ஒரு பொண்ணு கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிய. அப்புறம் ஏன் அவளை பத்தி சொன்னா உனக்கு கோவம் வருது? அட 1000 இருந்தாலும் முன்னாள் மனைவி இல்லையா, அதனால கோவம் வருதோ? பாரு, அவளை பத்தி பேசினதுனால எல்லாம் எனக்கு எந்த கோவமும் வரல. அவளை ஏன் பொண்டாட்டின்னு சொன்ன பத்தியா, அதுதான் எனக்கு கோவமே. எனக்கு அவ பொண்டாட்டியும் இல்ல, அவளுக்கு நான் புருஷனும் இல்ல. அவளை எப்போவோ நான் தலைமொழிகிட்டேன். இங்க ஒரு சேர் இருந்துச்சே, உட்காந்து பேசுவோம். அப்பதான் சாவகாசமா பேசலாம். அப்பாடா. இப்ப சொல்லுப்பா. என்னடா தெனாவட்டா தெரியுற? கால் வலிக்குதுப்பா, அதனால உட்கார்ந்தேன். இங்க பாரு, இந்த திருவிழால ஊர் மக்கள் என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா தெரியலாம். ஆனா கரகம் அந்த சுப்பிரமணி தலையில ஏறாது. அதுக்கு நான் எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. சரி, அப்புறம் என்னடா கதையா சொல்லிட்டு இருக்காங்க? இல்லையா, 7 நாளா நீ அதையே தானே சொல்லிக்கிட்டு இருக்க. அதான் இப்ப ஏதாவது டிஃபரெண்டா சொல்லுவியாக்கும் கேட்டேன். குஞ்சா எக்க அனுப்புச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக உன்னை உட்கார வச்சு பேசிட்டு இருக்கேன். இல்ல அட நான் தான் ஓங்கச்சின்னு சொல்லிட்டேனே, அப்புறம் ஏப்பா பயப்படுற? எனக்கு அந்த சுப்பிரமணியை சுத்தமா பிடிக்காது. என் மாமியா விட்டு சொத்த ஆட்டையை போட்டு அதுல எப்படி மஞ்சள் குளிக்கலான்னு தான் நானும் பொண்டாட்டியும் தெரியுறான். அதுக்கு சனிய நாட்டமா தான் அவன் பொண்டாட்டியும் தெரியுறாங்களே. இதுக்கு இடையில ஏதாவது ஒரு இடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், குடைச்சல் நடந்துகிட்டே இருக்கும். இப்படி என் குடும்பத்துல நிம்மதி இல்லாம போய்கிட்டு இருக்கு. இதுக்கு முழு காரணம் அந்த சுப்பிரமணி தான். அவனை நீ போட்டு தள்ளுறதுக்கு என்னெல்லாம் என்னால உதவி செய்ய முடியுமோ அத்தனையும் நான் செய்றேன். என்னடா சொல்ற? அட ஆமாப்பா, எனக்கும் இதுக்கு மேல உடம்பு வளைஞ்சு வேர்வை சிந்தி உழைச்சு சம்பாரிச்சு சாப்பிட்டு அதுக்கெல்லாம் எனக்கு தெம்பில்ல. அதுக்கு இனிமே என் உடம்பும் வளையாது. நானும் என் பொண்டாட்டியும் இப்படி சொகுசா உட்காந்தே சோறு திண்டு பழகிட்டோம். இதுக்கு மேல போய் உழைக்கிறதுனா எப்படி முடியும்? அதான் அந்த சுப்பிரமணியை மட்டும் தட்டி தூக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அவனோட இடத்துல சாவகாசமா உட்காந்து சனியை நாட்டமா தள்ளி விட்டதை தொலைச்சி விட்டுவிட்டு அப்படியே சமரசம் பண்ணலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு அதுல ஏதாவது ஒன்று உதவி பண்ணனா எனக்கு அதுல நல்லது நடக்குது பத்தியா. அதுக்காகத்தான் ஓ வீடு தேடி வந்தேன். சரி சொல்லு, என்ன பண்ணணும்? எதிரிக்கு எதிரி நண்பன்னு வந்திருக்க. ஆடா அப்படித்தான்னு வச்சுக்கேன். சரி இப்போவாது உண்மையை சொல்லு, என்ன பிளான் வச்சிருக்க? சடங்கு நடக்கும்போது என்ன பண்ணலாம்? இந்த மஞ்சள் தண்ணியில பெட்ரோலை கலக்கிறது, மண்ணெண்ணெயை கலக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது ட்விஸ்ட் வச்சிருக்கியா? அதெல்லாம் தண்ணியை தூக்கி தலையில ஊத்தும் போதே மோந்து பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த ஊராங்க எல்லாத்துலயும் உஷாரு. அதுலயும் உங்க அப்பா ரொம்ப உஷாருன்னு சொல்லு. அந்த ஆள் இருக்கிறதுனாலதான் அவனை என்னால அசைச்சு கூட பார்க்க முடியல. முதல்ல அந்த ஆளை போட்டு தள்ளணும். போட்டுருவோமா? என்னடா சாதாரணமா கேக்குற? போட்டுருவியா எங்க அப்பன? நீ ஏயா உங்க அப்பனை போடுறது என்ன பெரிய விஷயமா? கிழட்டு போய் தானே 2 தட்டுனா போய் விழுந்து செத்து போயிருவியா. இதுக்கு போய் இவ்வளவு சீன் போட்டுக்கிட்டு இருக்க? இந்த நேரத்துல அந்த ஆளு செத்தானா அதுக்கு நான் தான் காரணம்னு ஊராங்க எல்லாரும் எனக்கு முத்திர குத்திடுவாங்க. இப்போதைக்கு என்னோட டார்கெட் எல்லாம் அந்த சுப்பிரமணி தான். அவனை நான் பண்றது எதுவுமே நான் தான் பண்ணுனேங்கிறது மாதிரி தெரியாம பண்ணணும். அதுக்கு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அட இன்னமும் யோசிச்சுக்கிட்டே இருக்கியா நீ? ஏய் அதெல்லாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சுடா. சரி அப்ப சொல்லியா, நான் தான் உன் ஆளு தானே. என்ன பண்ண போறேன்னு சொல்லு. மஞ்சள் தண்ணி ஊத்தும் போது அதுல பெட்ரோலை கலக்கிறது, பூக்குழி இறங்கும் போது அதுல மண்ணெண்ணையை கலக்கிறதெல்லாம் ஓல்டு ஃபேஷன். இனிமே அவனை இந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ண முடியாது. அதனாலதான் டைரக்டா அவனை போட்டு தள்ளுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். என்னப்பா சொல்ற? போட்டு தள்ள போறியா?
இதுக்கு மேலேயும் அவனை நடமாட விட்டு வேடிக்கை பார்க்கறதுல நான் என்ன இழிச்சவா பையில? ஆளுங்களை இறக்கி 1/2 மணி நேரத்துக்கு மேலாச்சு. இன்னும் 5 நிமிஷத்துல அங்கே நடக்க போற வேடிக்கையை மட்டும் பாரு. அம்மா தாயே மகமாயி, இந்த ஊர் நல்லா இருக்கணும், இந்த ஊர் மக்கள் செழிப்பாக இருக்கணும், விவசாயம் ஓங்கி இருக்கணும்னு இந்த ஊருக்காகவும் ஊர் மக்கள் நலனுக்காகவும் ஐயா சொன்ன அந்த ஒரு வார்த்தையை நம்பி நான் விரதம் இருந்து காப்பு கட்டி இன்னைக்கு கரகம் தூக்குற நாள் வந்திருக்குமா. எந்த குறையும் இல்லாமல் எனக்கு நல்லபடியாக உன்னோட ஆசீர்வாதத்தை கொடுத்து அந்த கரகத்தை தூக்கி தலையில் வைக்கிறதுக்கு நீதாம்மா அருள் புரியணும், நீதான் அருள் புரியணும். வாரிசா வந்த வழி வம்சத்தை நான் வழியை வந்து தட்டி பறிக்கணும்னு நினைக்கல ஆத்தா. எல்லாமே நீனா எனக்கு எடுத்து கொடுத்தது. நான் உன்னோட அருள்னாலையும் உன்னோட ஆசீர்வாதத்தினாலையும் எல்லாத்தையும் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னால் இந்த ஊருக்கோ இந்த ஊர் மக்களுக்கோ ஒரு குறையும் வராமல் பார்த்துக்காத்தா. எதுவாக இருந்தாலும் என்னோட போகட்டும், அதுக்கு நீ தான் அருள் புரியணும் தா, நீ தான் அருள் புரியணும். ஆம் அவட ஊர்னி கரையில கரகம் தூக்க எல்லாம் ரெடியா இருக்குண்ணே, நீங்க மட்டும் தான் பாக்கி வரீங்களா? வரேன் பாவாட. என்னண்ணே கரகம் தூக்க போற நேரத்துல எதுக்கு இப்படி கவலைப்பட்டு இருக்கீங்க? மனசுக்கு ஏதோ படபடன்னு இருக்குப்பா, அதான். என்னண்ணே இன்னும் 5 நிமிஷத்துல ஊரே உங்களை சாமியா பார்க்க போகுது. உங்க வாயில இருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கு, சக்தி இருக்குன்னு ஊரே நம்பி உங்க காலடியில வந்து நிக்க போகுது. இந்த நேரத்துல நீங்க கலங்கிட்டு இருந்தா எப்படினே? வாங்க, அந்த ஆத்தாவோட ஆசீர்வாதமும் அருளும் உங்களுக்கு பூரணமா கிடைக்கும். வாங்கண்ணே, வந்து நல்லபடியா எல்லா மக்களுக்கும் நல்ல குறி சொல்லுங்க. நீ நம்பி வந்த புள்ள நான் கையெடுத்து தூக்கி விட்ட புள்ளேன்னு நீங்க நிக்கிற இடத்துல எல்லாம் டவுசரையா வந்து நின்று உங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு. இந்த ஊரை நினைச்சும் ஊர் மக்களை நினைச்சு நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஆத்தா இருக்கானே, எல்லாத்தையும் அவ பாத்துக்குவா. அவ மேல பாரத்தை தூக்கி வச்சுட்டு வானே, வந்து கரகத்தை தூக்கி தலையில வையி. புத்தியெல்லாம் சரிதான் சொல்லுது, மனசுதான் ஏத்துக்க முடியல. என்ன நீ பெரிய மனுஷே, உனக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதானே நடக்கும். நம்ம நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும். உன் நல்ல மனசுக்கு ஒரு குறையும் வராதனே. வா கிளம்புவோம். அருளை ஏத்துறதுக்கு மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்க. 5 குடம் 7 குடம் 9 குடம்னு எடுத்து வைக்கணும். எத்தனை பேருன்னு கணக்கு பண்ணி கூப்பிட்டுக்கிட்டியா இல்லையா? நாங்க 4 பேர் இருக்கோம் தான். நீங்க பெரியவங்க ஒரு 3 பேர் வாங்க, 7 பேரா ஊற்றுவோம். கணக்கு இல்லை மக்கா, ஒத்தப்படைதான் கணக்கு. எத்தனை பேர் வந்தாலும் தாராளமாக ஊற்றலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் ஒத்தப்படையாக கணக்கு பண்ணிக்க. இதால தண்ணி அள்ளி வச்சிருக்கேன், வேணுங்கிறத மோந்துக்குருவோம். வெறும் மஞ்சள் தண்ணியாக இருக்கக்கூடாது. இத்தனை உதிரி பூ அதில் பிச்சு போட்டு வை. கரெக்டாக சாமி வந்து உட்காந்தண்ணியோட மஞ்சள் தண்ணியை ஊற்றி மேலதால அடிக்க இங்கே அருள் ஏறிடணும். சரியாம்மா? சரிங்க அத்தா, எல்லாம் பக்குவமாக ரெடியாக இருக்கு. அம்மா இது அக்கால தங்கச்சி எங்கேதான் போறீங்க? ஒரு இடத்துல தானே நிற்க சொல்கிறேன். அம்மாச்சி கூட நிற்க முடியாதா உங்களால? மாமா வளையல் வாங்கிட்டாமா. இப்ப நேரமாடி வளையல் கிடைக்காம போறதுக்கு, அப்புறம் பாத்துக்கலாம், பேசாம போ. ஆமா ப்ளீஸ்மா, வளைவி மட்டும் வாங்கிட்டாமா. வாரம் அக்கா, அம்மாக்கு வேலை இருக்கு. அங்க அப்பா கரகம் தூக்க போறாரு, இங்க நின்றுக்கிட்டு வளையல் வாங்கித்தானே என்ன அர்த்தம்? பேசாம போறியா இல்லையா? அப்புறம் வாங்கிக்கிறோம் போ. என்ன ஓடியா போகுது? வெட்டில என்னதான் நேரம் இருக்கே, போய் அவளுக்கு வேணுங்கிறத வாங்கினா கொடுத்துட்டு வா. அப்புறம் படக்குன்னு ஏதாவது கேட்டாங்கன்னா என்னமும் எடுத்து கொடுக்கணும் கொள்ளன்னு ஆளுக்கு வேணும்ல. சும்மா அங்கே வாங்கி வாங்கி இவளுக்கு என்ன வேலை? அதான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சுல. அன்னைக்கிளி எப்படியும் ஆரம்பிக்கிறதுக்கு 1 மணி நேரம் இருக்கும். அங்கனக்குள்ளே வந்து சும்மா நிற்கிறதுக்கு பாவம் சின்ன பிள்ளைய ஆசைப்படுதுங்க. திருவிழா நேரத்தில் போய் வாங்கி கொடு. என்ன வாங்கி கொடுக்க போகிற? வளவி தானே. 1 மணி நேரம் ஆகுமோ? ஆமாடா, இங்கேருந்து கம்மாக்கரைக்கு போகிறதுக்கும் தீத்து ஆடுறதுக்குமே நேரம் இன்னும் இழுக்கும். அதுக்கப்புறமுள்ள மற்றதெல்லாம் நீ கூட்டிகிட்டு போய் அதுகளுக்கு வாங்கி கொடுப்போ. சரித்தா, ஏதாவது ஒன்றா கூப்பிடுங்க, எங்கே தான் நிற்கிறேன். நாங்கள் பார்த்துக்குறோம் போ. பிள்ளைகளுக்கு போய் வாங்கி கொடு. இடி அக்கா எங்க? அவளுக்கும் சேர்த்தாப்புல வாங்கி கொடுக்குறேன் வா. அக்கா அங்கேதாம்மா நிற்கிறான். நானே செலவு வைக்கிறதுன்னா 2 பேரும் கூட்டு கலவணி தானே. வா வந்து வாங்கிக்க வா. ஒய் நிம்மி, அத்தான் என்ன கடையவே பார்த்துட்டு இருக்க? ஏதாவது வேணுமா? ஐயோ இல்ல அத்தான், ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் நிற்கிறேன். ஏதாவது வேணும்னா சொல்லு, வாங்கி தரேன். இல்லை அத்தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் வேண்டாம். வளையல் வாங்கிக்கிறியா? ஐயோ இல்லை வேணாம். சரி வேற ஏதாவது சொல்லு, வேற உனக்கு என்ன வேணும்? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அத்தான். பலூன் வாங்கிக்கிறியா? நான் இன்னும் சின்ன பிள்ளையா பலூன் வச்சு விளையாடுறதுக்கு? எனக்கு அதெல்லாம் வேண்டாம். பலூன் வாங்குறதுக்கு குழந்தையா தான் இருக்கணும்னு சட்டமா என்ன? பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம்ல. உனக்கு பலூன் பிடிக்கும் தானே? பிடிக்கும், ஆனால் வேண்டாம். நான் வாங்கி தரேன் வா. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அத்தான். சரி ஓகே, கிளிப்பு, ஹேர்பின், ஹேர் பேண்ட் அந்த மாதிரி ஏதாவது வாங்கிக்கிறியா? எதுவுமே வேணாம். ஏன் நான் வாங்கி கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா? மாமங்கார ராத்திரி வந்தா மடியில கட்டிக்க மாமன் சொன்ன சங்கதியல். நிம்மி என்ன அதுக்குள்ள அத்தா மாயமா மறைஞ்சிட்டாரு?
வீட்டில் இங்க என்ன செய்யற? அம்மாச்சி எங்கம்டி? அம்மாச்சியா? அம்மாச்சி இங்க இல்லையே. பாப்பா தான் நீ அம்மாச்சி கூட இருக்கோம்னு சொன்னா, இங்க என்ன தனியா நின்றுகிட்டு இருக்கே என்ன? இல்லம்மா, அது வந்து இவ்வளவு நேரம் அம்மாச்சி இங்கதான் இருந்தாங்க, இப்பதான் போனாங்க. சரி வா, தங்கச்சி ஏதோ வளைய போடணும்ன்ற, வந்து போட்டு வரேன் ஓடியா. சரிம்மா. ஐயோ என்னடா அடிக்க முடியலையே. என்னாலையும் அடிக்க முடியலடா. எவ்வளவு எக்குனாலும் முடியலையே. நல்லா எக்குடா எக்கு. எக்கிட்டா முடியல. நல்லா தாவுடா. தாவத்தாண்டா செய்றேன். ஆனா மணி எட்ட மாட்டேங்குதுடா. ஐயோ, மணி அடிச்சு சாமி கும்பிடலன்னா வேண்டினது நடக்காதுடா. நல்லா எக்கி அடிடா மாறா. ஐயோ, என்னால எக்க முடியலடா. போடா, அப்ப நடக்காதுடா. ஏய், அப்படி சொல்லாதடா, நடக்கும்டா. நீ அடிக்கவே மாட்டேங்கிறடா, அப்புறம் எப்படிடா நடக்கும்? நான் ட்ரை பண்றேன்டா கிச்சா. விட்றா, உன்னால முடியல விட்றா. ஹாய் குட்டி பசங்களா, என்னடா பண்றீங்க? பார்த்தா தெரியல அங்கிள், மணி அடிக்கிறோம் ஆனா முடியல. நான் ஹெல்ப் பண்ணட்டுமா? நீங்க எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? நான் நினைச்சா முடியும். ஹெல்ப் பண்ணட்டுமா வேணாமா? உங்களுக்கு கஷ்டம் இல்லையா? இல்லையே, எனக்கு என்ன கஷ்டம்? உங்களுக்கு ஹெல்ப் பண்றது ரொம்ப பிடிக்குமா? பிடிக்குமே. அதுலயும் உங்களை மாதிரி குட்டி பசங்களுக்கு ஹெல்ப் பண்றது ரொம்ப பிடிக்கும். அப்பனா நீங்க ரெண்டு பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நாங்க ரெண்டு பேரும் மணி அடிக்கணும். ஓகே, ஆனா ரெண்டு பேரும் என்ன மாதிரி ஸ்மைல் ஃபேஸோட இருக்கணும். இப்படி சோகமா இருந்தா எனக்கு பிடிக்காதே. நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதான் எங்க முகத்துல ஸ்மைல் வரும் அங்கிள். நல்ல விவரமா பேசுறீங்க. ஹெல்ப் பண்ணிடலாம். வாங்க 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 வாங்க, ஓடி வாங்க. என்னக்கண்ணா, ரெண்டு பேரும் ஹாப்பியா? தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும். பெல் அடிச்சா ஏதோ நடக்கும் நடக்காதுன்னு பேசிக்கிட்டீங்கல்ல, என்ன நடக்கும் என்ன நடக்காது? டேய் கிச்சா, சொல்லலாமா? ஆனாண்டா, பாவம்டா, அந்த அங்கிள் நம்மளுக்கு நல்லது என்ன செஞ்சிருக்காரு, சொல்லலாம் அப்படிங்கற? ஆமாடா, பார்க்க நல்ல அங்கிள் மாதிரி தான் தெரியுறாரு. சரி சொல்லு. என்னடா, சொல்லக்கூடாத ரகசியமா? உங்களை பார்த்தாலும் நல்ல அங்கிள் மாதிரி தான் தெரியுறீங்க, அதனால சொல்றோம். சொல்லுங்க, என்ன விஷயம்? என்ன வேண்டுதலுக்காக மணி அடிக்கிறீங்க ரெண்டு பேரும்? எங்க கிளாஸ்ல டின்டூன்னு ஒரு பொண்ணு இருக்கா. சரி. அந்த டின்டூ இவனை பார்த்து பார்த்து சிரிக்கிறா. ஓ, அப்படியா? அவ கிளாஸ்ல யார பார்த்துமே சிரிக்க மாட்டா. ஆனா என் மாப்பிள்ள கிச்சா இல்ல, இவனை பார்த்து பார்த்து மட்டும் சிரிக்கிறா. ஏய் சும்மா இருடா. ஓ, இவர்தான் உங்க மாப்பிள்ள கிச்சாவா? ஆமா அங்கிள், யார பார்த்துமே சிரிக்காண்ட அந்த டின்டூ என் மாப்பிள்ள கிச்சாவை பார்த்து சிரிக்க என்ன காரணம்? என்னடா காரணம்? அதான் அங்கிள், அதான். எதான்? ஐயோ அங்கிள், அதான். டேய் புரியலடா. ஐயோ அங்கிள், நீங்க என்ன மக்கா? இது கூட தெரியாது? இல்லடா, எனக்கு உங்க பாஷை புரியல. என்னடா? அதான் அங்கிள். வா, அப்படின்னா? ஐயோ அங்கிள், அந்த டின்டுக்கு என் கிச்சா மேல ஒரு இதுதான். ஓ மை காட். டேய், இந்த வயசுல நீங்க இப்பெல்லாம் பேசக்கூடாதுடா. ஏன் அங்கிள் பேசக்கூடாது? அதெல்லாம் தப்புடா. அங்கிள், என் மாப்பிள்ள ஒன்னும் அந்த மாதிரி பையன் கிடையாது. முதல்ல அந்த டின்டு தான் இவனை பார்த்து சிரிச்சா. தப்பு கேர்ள்ஸ் மேல தான் அங்கிள், பாய்ஸ் மேல கிடையாது. ஹேய், அதுக்கும் பெல் அடிச்சதுக்கும் என்னடா சம்பந்தம்? அது வந்து மரா. என்னடா கிச்சா, இந்த அங்கிள் நம்ம கிட்ட போட்டு வாங்குறாருன்னு நினைக்கிறேன்டா. இந்த அங்கிளை பார்த்தா டின்டுவோட சாயல் அப்படியே இருக்கு. ஒருவேளை டின்டுவோட அப்பாவா இருந்தாலும் இருப்பாருடா. வா, இங்க இருந்து ஓடிடலாம். என்னடா சொல்ற? டின்டுவோட அப்பாவா? ஆமாடா, லெஃப்ட் சைடுல இருந்து பார்த்தா டின்டு மாதிரியே இருக்காரா. இவர் டின்டுவோட அப்பா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. வாடா ஓடிடலாம். டேய் குட்டி பசங்களா, மாறா நான் போறேன். டேய் அங்கிள், நான் அங்கிள், கிச்சாடா. கிச்சா நில்லுடா. பசங்களா நில்லுங்கடா. டின்டு எனக்கு தங்கச்சி மாதிரி அங்கிள். சாரி அங்கிள். வாலி பசங்களா. வாங்கக்கா வாங்கக்கா, என்னக்கா வேணும்? அண்ணா, இந்த புள்ளைய ரெண்டு பேருக்கும் வளவி எடுக்கணும். நல்ல வளவியா, உடையாத வளவியா பார்த்து எடுத்து கொடுங்க. கல்லு வளைவு வேணுமா இல்ல மெட்டல் வளைவு வேணுமாக்கா? அம்மா ரெயின்போமா, ரெயின் போவாமல, அதை எடுத்து கொடுங்க. ரெயின்போ வளையல் புது மாடல் வந்திருக்குமா? இந்த இத பாருங்க. அப்பா நல்ல வேலை, அத்தான் உடனே கிளம்பிட்டாரு. இல்லைன்னா அம்மா கிட்ட நல்ல மாட்டியிருப்பேன். அங்கிள், இது ரெயின்போ வளையலே இல்ல, வேற வளையல் எடுத்து கொடுங்க. இதாமா ரெயின்போ மாடலு? இல்ல, இது வேற மாடல். எனக்கு ரெயின்போ மாடல் தான் வேணும். தெரியல, நல்ல வளைவி, உடையாத வளைவியா ஏதாவது எடுத்து மாட்டிக்கிறங்க. செட்டு வளையல் போடுமா? என்னை செட்டு வளையல் இருந்தா கொடுங்களேன்.
செட்டு வளையல் நல்லா இருக்குக்கா, இந்த காட்டுறேன் பாருங்க. இடியா நல்ல மாடலா பாருங்க. அப்புறம் ஏன் நிக்கிறீ எப்படி? தாதா அண்ணன் இம்புட்டு வளையல் வச்சிருக்காரு, எடுத்து காட்டுறாரு, பார்க்க வேண்டியதானே. அம்மா அந்த ப்ளூ கலர் வளையல் எடுக்க சொல்லுங்கம்மா. அவளுக்கு கேட்கறத எடுத்து கொடுங்கனே. இந்த வளையல் பாக்குறீங்களாம்மா? இது சூப்பரா இருக்கு. எடுத்துக்கோங்கம்மா. பாப்பா உங்களுக்கு பாருங்க. நீ எடுத்து பாருங்க மக்கா, என்ன பிடிக்குதோ வாங்கிக்கிறங்க. சூப்பரா இருக்குமா. அண்ணே அந்த 2 டசனையும் எடுத்து கொடுங்க. எவ்வளவு இம்புட்டு? 150 ரூபாக்கா, 2 டசன் 300 ரூபா. என்ன நீ சொல்றீங்க? வளையல் 300 ரூபாயா? ஆமாக்கா, இது சைனா வளையல், உடையவே உடையாது. என்ன யானே இப்படி போட்டு படாப்படுத்துறிய? வளவி அதுவும் கல் வளவி எந்த ஊர்ல உடையாம இருக்கேன், இதுக்கு போய் 300 ரூபா சொல்றீங்களே என்னங்கிறேன். ஏக்கா விலைவாசி எல்லாம் ஏறி போயிருச்சுக்கா. நாங்களும் அங்கேருந்து வண்டி பிடிச்சி தானே கொண்டு வந்து வைக்கிறோம். அப்புறம் பெட்ரோல் காசு எல்லாத்தையும் எதில் வச்சு எடுக்கிறது? நீங்க பெட்ரோல் காசை வச்சு எடுக்கிறதுக்காக இப்படியா வளவிக்கு 150 ரூபா 300 ரூபா உடவிய? ஏட்டிலா இதெல்லாம் ஒண்ணு வேணாம், வாங்கடி நம்ம கடையிலேயே போய் வாங்கிக்கிறோம். என்ன கடையில போனாலே டசன் 20 ரூபா 25 ரூபா தான் சொல்லுவாங்க, 150 ரூபாய்க்கு வளைய வாங்க மாட்டோம்ல. எனக்கு இதான் வேணும். நீ இருக்க வரு இப்படித்தான் நீ இப்படி பாடா படுத்துவ. அவர் 300 ரூபா சொல்றாரு, 300 ரூபாய்க்கு வளைய வாங்கி மாட்ட முடியுமா? ஆன்லைன்ல எல்லாம் அப்படிதாம்மா விற்கும். பசாருக்கு போனோம்னா 10 ரூபாய்க்கு வளைய வாங்கலாம்டி, 300 ரூபாய்க்கு வாங்குவியோ? என்ன விலைய குறைச்சு கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா வளைய வேணாம். சரிம்மா, 2 டசன் எடுக்கிறதுனால டசனுக்கு 10 ரூபா குறைக்கிறேன், 140 ரூபா போடுங்க, கொடுங்க இந்தாங்க. பசாருக்கு போனா 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துருவேன், 140 ரூபா சொல்றீங்களே என்ன? சரி உங்களுக்கு வேணா எனக்கு வேணாம், கழுத 100 ரூபா போயிட்டு போகுது, 40 ரூபாய்க்கு கொடுங்கண்ணே. 2 80 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன். அம்மா என்ன விளாடுறீல? 140ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அப்புறம் 40 ரூபாய்க்கு போட சொல்றீங்களே என்ன? பேசாம போங்கம்மா, நீங்க வலை வாங்குறது மாதிரியே தெரியல. வேணாட்ட இவரே வச்சுக்கட்டும், வாங்கடி வாங்கடி போவான். நாளைக்கு போய் பசார்லாமா நல்ல வளைவியா வாங்கி மாட்டி விடுறேன், வாங்க. எனக்கு இதான் வேணும். உள்ளே ஆசைப்படுதுக, வாங்கி கொடுத்தானாக்கா வளவி இல்லாம கஞ்சத்தனம் பாப்பிய. அண்ணே பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கறதுக்குள்ள அந்த அன்னைக்கிலே கஞ்சத்தனம் பார்க்க மாட்டேன். இந்த 300 ரூபா காசுக்கு தான் பொழுதா உள்ளதனைக்கும் சேர்லையும் சகதியிலையும் கிடந்து கஷ்டப்படுறோம். இப்படின்னு கையில மாட்டிட்டு போற வளவிக்கு இம்புட்டு காசு கொடுத்து வாங்க முடியுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். எடியில வாங்க, நாளைக்கு பசார்ல வாங்கிக்கிருவான். அம்மா அம்மி அவதான் ஆடுறானா, நீனும் ஆடக்கூடாது சொல்லிவிட்டே. பெரிய உள்ளதானே நீ, வா நாளைக்கு போய் கடையில வாங்கிக்கிருவான். அப்பா போ சொல்லுவான். கடைக்கு போனாலும் எங்கே வாங்கினாலும் இந்த வளைவு இம்புட்டுதாம்மா ரேட்டு. முன்ன பின்ன வளைவு வாங்கியிருக்கீங்களா இல்லையா? ஆமா ஆமாப்பு, நாங்கெல்லாம் வளைய வாங்கினதில்ல, கையில மாட்டினதில்ல. நீங்க தான் புதுசா வளைய கடை வியாபாரம் பண்றீங்க. கோயில் வாசல்ல எதை தொட்டாலும் அநியாயம், அதுக்காண்டி இம்புட்டு அநியாயமா வைக்கிறது. எட்டில வாங்க போவோம். அம்மா வாங்கன்னு சொன்னேன். எப்ப பார்த்தாலும் கூட்டிட்டு வந்துட்டு இப்படிதாம்மா பண்ணுவ நீ. அந்த வளையல் நல்லா அழகா இருந்துச்சு. எரிச்சலா வருது, நான் வீட்டுக்கு போறேன். ஏன் என்னாச்சு? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்பா கரகம் தூக்க போறாங்கடி. இப்ப போய் கிளம்புற? இரு எல்லாம் முடிச்சிட்டு போலாம், எல்லாரும் சேர்ந்து போவோம். நான் ஒன்றும் இங்கெல்லாம் இருக்க மாட்டேன், எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன கேட்டாலும் விலை அதிகம்னா அப்ப என்னதான் வாங்கி கொடுப்பாங்களாம்? வெறி, இப்ப என்ன வளையல் தானே, அம்மா வாங்கியே தரமாட்டேன்னா சொன்னாங்க. பஜார்ல போய் வாங்கி தரேன்னு தானே சொன்னாங்க. ஆமா வாங்கி தரேன்னு அப்படியே வாங்கி தராமலே ஏமாத்திடுவாங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாது பாரு. ரெயின்போ வளையல் எவ்வளவு அழகா இருந்துச்சு தெரியுமா? வெறி, என்கிட்ட இருக்கிற வளையல் வேணா உனக்கு தரட்டுமா? ஒன்றும் தேவையில்லை, நான் வீட்டுக்கு போறேன். அடி வாங்காத, அப்பாவுக்கு தெரிஞ்சா உனக்கு ஒன்று போட்டுருவாரு. எல்லாரும் ஊர்னி கரைக்கு போறாங்க, வா போலாம். இன்னைக்கு என்ன, நீ காலேஜ் போகும்போது எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போயிடுவ, எனக்கு தானே ஒன்றும் கிடைக்காம இருக்கும். சரி இப்போ உனக்கு என்ன, கையில போட வளையல் வேணும் அவ்வளோதானே? அந்த வளையல் தான் வேணும். இப்போ என்ன, என்னோட பேக்கெட் பண்ணியிருக்கு, சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு அதுலேருந்து எடுத்துட்டு வந்து உனக்கு வாங்கி தரேன், சரியா? இதுக்கு ஏன் மூஞ்சி திக்கி வச்சுட்டு இருக்க? அதான் உனக்கு வாங்கும்போது 300 ரூபா வேணான்ட்டாங்களே. நான் எனக்கு வேணாம்மா, இவளுக்கு மட்டும் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறேன். நிஜமா தாண்டி, காலேஜில் பெருசாக நான் வளையெல்லாம் போட மாட்டேன், உனக்கு மட்டும் வாங்கிக்கோ. நீ ஸ்கூலுக்கு போட்டு போகலாம்ல. வீட்டுக்கு வந்து பேச்சு மாறினா நான் தான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன்ல. சரி ஓகே, நம்புறேன். இவா நம்ம கரகெடுக்கிற இடத்துக்கு போகலாம். அத்தான் எங்க கிளம்பிட்டீங்க ரெண்டு பேரும்? அங்க கரகெடுக்கிற இடத்துக்கு அத்தான். இனி இங்க வேலை இல்லை, அங்கதான் போகணும். ஓ சரி சரி, அப்ப நானும் அங்க வரணுமா? ஆமாட்டா, அங்கே தானே சாமி கும்பிடணும். எல்லாரும் நீ அங்கே போக வேண்டியதான், இங்கே பெருசாக வேலை இல்லை. அங்கே குளத்துல போய் கரகம் எடுத்துட்டு அப்படியே அப்பா சாமியாடி அருள்வாக்கெலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து தீமிதிச்சு இறங்கி வருவாங்க. ஓ அப்படியா, சரி சரி. வாங்கத்தான் போகலாம். இந்தா இதை வாங்கிக்கோ. என்னத்தான் இது? வளையல் உனக்கு தான். எனக்கு வளையலாம்? எதுக்கு? உனக்கு இந்த வளையல் பிடிச்சிருக்குல்ல? வளையல் பிடிச்சிருக்கு, ஆனால் எதுக்கு எனக்கு? இந்த வளையல் மேல நீ ரொம்ப பிரியப்பட்டல, அதான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன். ஒன்றாக மோகனம்
உந்தன் காதல் வாகனம். இல்லை தான் அம்மா தான் எனக்கு பஜாரில் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்களே, நான் அம்மா கிட்ட வாங்கிக்கிறேன். ஏன் நான் வாங்கி கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா? இல்லை தான் அது எனக்கு இது வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க. ஏய் நிம்மி, என்னது இது? நான் போட்டுக்கிறதுக்காகவா வாங்கியிருக்கேன்? உனக்காக தான் வாங்கிட்டு இருந்தேன். இந்தா வச்சுக்கோ. இல்லை தான் எனக்கு வேண்டாம். புடின்னு சொல்கிறேன்ல, புடி. இல்லை தான் எனக்கு எதுவும் வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன கொடுத்தாலும் வாங்க மாட்டேன், அப்படி தானே? இல்லை தான் அப்படி இல்லை. அப்போ இந்த வலையில வாங்கிக்கோ. ஏய் நிம்மி, என்னடி கொடுத்தேன் அந்த பையன்? என்னடி வாங்கி வச்சிருக்க? இல்லை பத்தான், அத்தான் வளையல் கொடுத்தாங்க. உனக்கும் உன் ஆத்தாளுக்கும் மான ரோசம்னா என்னன்னே தெரியாதடி. அவன் ஆத்தாதான் அன்னைக்கு சிங்காரிச்சு மூக்கறுத்தது மாதிரி சோறும்ல அம்படு தூரம் அசிங்கப்படுத்தி விட்டால. இன்னைக்கு அவன் கொடுத்த வளவியை தூக்கி கையில வச்சுக்கிட்டு திரியிற, வெக்கமா இல்ல உனக்கு? பாட்டி, இலை எரிவட்ட வேலை, எங்க யாருக்குள்ள வளவி வாங்கி கொடுக்குற? கோவில்ல நின்று ஏன் இப்படி கத்துற? வெக்கங்கட்டல நல்லா தன்னடி வாங்கி போடுறேன். ஆத்தாள் மகளும் குடும்பமா உட்காந்து திங்கிறிய, மறுபடியும் ஏன் இப்படி மானங்கட்டு போய் தெரியுறிய? உங்களுக்கு தான் மான ரோசம்னா என்னன்னு தெரியல, ஆனா எனக்கு அப்படியா இருக்க முடியும்? ஆத்தாடி இப்படி இன்னார்ட்டு புள்ள இப்படி தெரியுதான்னு என்ன இல்லம்ட்டு ஊர்காட்டில் அசிங்கமா பேசுவாளுக. அத்தான் யதார்த்தமா தான் வாங்கி கொடுக்குறாங்க. ஏன் பாட்டி, நிம்மிக்கு நான் வாங்கி கொடுக்க கூடாதா என்ன? நிம்மி ஏன் அத்தை பொண்ணு தானே, அவளுக்கு வாங்கி கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? அதான் அத்தை மகளா? உன் ஆத்தாக்காரி அன்னைக்கு அசிங்கப்படுத்தும் போது தெரியலையோ அத்தை மகன்னு? அத்தை மகளாம்ல, அத்தை மக. நீ யார ஏன் பேத்திட்ட பேசுறதுக்கு? உனக்கு என்ன தகுதி இருக்கு அவட்ட நின்று பேசுறதுக்கு? அன்னைக்கு காசு இல்லை என்னன்னு உங்க ஆத்தா அம்பிட்டு பேச்சு பேசினேன். இன்னைக்கு டாக்டருக்கு படிக்கவும் வளைச்சு போடலான்னு பாக்குறீங்களோ? பாட்டி, தேவையில்லாம பேசாதீங்க. எனக்கு நிம்மியை பிடிக்கும், அவ ஆசைப்பட்ட பொருளை நான் வாங்கி கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவ ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஆத்தாப்பு இருக்காது. நீ வாங்கி கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. உன்னை யாரா வாங்கி கொடுக்க சொன்னது? நாயே, யார பார்த்து நாய் வர்ற? அடி வா, உனக்கு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த பயலை கூட்டிக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டுமா திரியலையே. நான் நினைச்சேன் இப்படி ஒரு வேலையை பார்த்து விட்டது நீதான்னு. புள்ளைய கிள்ளி விட்டுட்டு தொட்டில ஆட்டி விட வாரியோ? பாருங்க, கிள்ளி விடணும் ஆட்டி விடணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. இது என் மக விட்டு புள்ள, இது என் மயம் விட்டு புள்ள. அவன் பேசினா உங்களுக்கு என்ன பண்ணுது? உங்க வீட்லயே யார் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க? அசிங்கம்னா என்னன்னு தெரியாத குடும்பம் உன் குடும்பம். உன் மகளுக்கும் அசிங்கம்னா என்னன்னு தெரியாது. ஆனால் நாங்கள் அப்படி இல்லம்டி, ரோசக்கார குடும்பம், ரோசக்கார பரம்பரை. என் வீட்டில் இப்படி ஒரு அசிங்கம் நடக்கிறத என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. என் பேரன் இப்போ என்ன அசிங்கத்தை பண்ணிட்டேன்? அத்தை பிள்ளைக்கு ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்குறேன். அவனுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு இல்லாத உரிமை வேற எவனுக்கு இருக்கு? உந்தன் காலில் மெட்டி போல் கூட நடப்பே, உந்தன் கண்ணு. பிரச்சனை வேணாம், விடுங்க. சும்மாற, எல்லாத்துக்கும் பேசாம வாயை மூடிக்கிட்டு போறதுனாலதான் என் மகளும் காலம் பூரா அந்த பொம்பளைகிட்ட கடந்து கஷ்டப்பட்ட. இன்னைக்கு என் பேத்தியலும் கடந்து கஷ்டப்படணுமா? எல்லாந்தே வேணான்னு ஒதுக்கி விட்டுட்டு போயிட்டாகல்ல. இனி அவ குடும்பத்துல என்ன நடந்தா இவங்களுக்கு என்ன? பேசாம வேலையை பார்த்துக்கிட்டு போக வேண்டியதானே? மயம் பிள்ளைய மேல புதுசா அக்கறை தள்ளுதோ? ஏய், அது என் மயனுக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனைடி. உன்னைய ஒன்றும் கூப்பிட்டு நடுமணிக்கல வைக்க வரல. என் பேத்திக்கு யார் என்ன செய்யணுங்கிறத நாங்கள் முடிவெடுக்கணும். உன் பேரனுக்கு கட்டி கொடுப்போங்கிற ஆசையில் நாக்கு தொண்ணாந்து விட்டுக்கிட்டு திரியிறீங்களாக்க? எக்காலத்துக்கு அது நடக்காது சொல்லிட்டேன். என் கை மீறி என் பேத்தி மாறுக யாருக்கும் கழுத்த நீட்ட மாட்டாளுங்க. நீங்க சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. நிம்மி உங்களுக்கு மயம் விட்டு பிள்ளைனா எனக்கு மக விட்டு பிள்ளை. அவளோட வாழ்க்கையில என்ன முடிவெடுக்கணும்னு எனக்கு உரிமை இருக்கு. வேணாம், விடுங்க. நீ சும்மா இருற. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்றுனா நின்றுக்கிட்டு பெரிய வக்காலத்து வாங்குறாங்க. ஏன் அவங்க கஷ்ட நஷ்டம் படையில நின்றுக்கிட்டு ஆத்தாடி என் புள்ள கஷ்டப்படுதேன்னு பேச வேண்டியதானே? அடிச்சு அத்தை ராத்திரியில் வயசு பிள்ளைன்னு பார்க்காம விரட்டி விட்டவங்களுக்கு இன்னைக்கு மயமுட்டு பிள்ளை வேணுமா? மயமுட்டு பிள்ளை. அவள் யாரோட பேசுனா உங்களுக்கு என்ன? அவளுக்கு தெரியும் யாரோட பேசணும், யாரோட பேசக்கூடாது, யார்கிட்ட எதை கொடுத்தா வாங்கணும், எதை கொடுத்தா வாங்கக்கூடாதுன்னு. அதுக்கு சட்டம் பண்ணுறதுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் ஆள் இல்லை. நான் சட்டம் பண்ணாம வேற யாரடி சட்டம் பண்றது? எனக்கும் என் மயனுக்கும் 1000 இருக்கான். ஆனா என் பேத்திக்கு ஒண்ணுன்னா நான் தாண்டி நிப்பேன். உன்னைய மாதிரி அசிங்கம் பிடிச்ச வாழ்க்கையில என் பிள்ளைய வாழாதுங்க. என் பிள்ளைய கௌரவத்தோட வாழ்ற பிள்ளைய கௌரவமா தாண்டி இருந்து போங்க. பேரனை கூட்டி கொண்டு கூட்டி விட பாக்குறியோ? பாருங்க, சம்மந்தியாச்சேன்னு பாக்குறேன். இல்லையே எனக்குள்ள நடக்க போறது வேறையா இருக்கும். வார்த்தையை அளந்து பேசுங்க அம்மா சொல்லிவிட்டேன். கோயில் வாசல்ல நின்று என்ன பேசிக்கிட்டு இருக்கிய? அப்பதான் நீங்க அமைதியா இருங்க. அப்பதா அம்மாச்சி, எதுக்கு அம்மாச்சி தேவையில்லாத பிரச்சனை? யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க. முன்னாடி அம்மாச்சி அம்மாச்சின்னு பம்முற. அவங்க பையட்ட இருக்கவும் நடிக்க தெரியலையோ நடிக்க? அவன்கிட்ட வாங்கி திங்கிறதுக்கு நீ நாண்டுக்கிட்டு சாகலாமே. எதுக்குடி இந்த பொழப்பு உனக்கு? எல்லாம் உன் ஆத்தாக்காரி கொடுக்குற இடம் தானே. அவ ஒழுங்கா இருந்தா நீ ஒழுங்கா இருப்ப. அவ அப்படி திரியறதுனால தானே நீ இப்படி திரியிற. யாரு பிள்ளைய பார்த்து என்ன வார்த்தை பேசுற? உண்மையை சொன்னா உனக்கு பொத்துக்கிட்டு வருதோ?